ஹாய் விவர்ஸ், பிபிஎலோட எல்லா மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபிஎலோட 34வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து ஹோபர்ட் ஹரிகேட்ஸும் மெல்போர்ன் ரெனகேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன மேட்சை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். மெல்போர்ன் ரெனகேட்ஸுக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும் மேட்ச் வந்து நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஒரே டீம் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதாவது மெல்போர்ன் ஸ்டார்ஸில் வந்து பியூ வெப்ஸ்டர், கிளென் மேக்ஸ்வெல், எம் ஸ்டெக்கட் இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து 90 ரன்ஸ் வந்து அடிச்சிட்டாரு. ஸ்டெக்கட்டி பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து வந்திருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருந்தோம் வீடியோவில். எத்தனை பேர் வந்து அதை பார்த்து கரெக்டாக போட்டு ஜெயிச்சின்னு வந்து தெரியலை. டீம் கொடுத்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மால் லீக்ஸ்லையும் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. கிராண்ட் லீக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடம் வந்து வரல, ஆனால் ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நெருங்கி வந்து போயிருந்தாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து சொல்லியிருந்தோம் வந்து பென் டெக்கட் 40 ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு 40 ரன்ஸ் அடிக்கிற 20 நம்ம தான் அடித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 67 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாரு. கேட்ச் பிடிச்சே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட் வந்து வந்துட்டார். நம்ம வந்து ட்ரீம் டீம் சொன்னதில்லை 8 பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. சொன்னதில் ஒரு சில பிளேயர் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வந்து இல்லை. அது இல்லாமல் நம்ம சொன்ன ட்ரீம் டீம் பிளேயர்ஸில் 8 பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. நான் சொன்னதை வச்சு நீங்கள் வந்து அன்றைக்கி டீம் போட்டிங்கன்னா ஒரு செம்மையாக வந்து வின் பண்ணிடலாம். யாராவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து மேட்ச் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து கேட்குறீங்க. அதுக்கு வேணால் நான் ஒன்று சொல்கிறேன். எப்போவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே டீம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுப்பேன். ஆப்போசிட் டீமில் வந்து ஒருத்தர் கூட கேப்டன் வைஸ் கொடுக்க மாட்டேன். அப்படி நான் கொடுத்தனால இந்த ஒரு டீம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்க போகுதுன்னு வந்து அர்த்தம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த டீம் வந்து வின் பண்ணணும்னு. ஏன் அப்படி கொடுக்குறோம்னா ஒரு டீம்லேயே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டீம் வந்து காலி ஆகிடும். ஸோ அப்படி இருக்கப்போ ஆப்போசிட் டீமில் ஒரு சில பேருக்கு நல்லா இருந்தாலுமே அவங்க வந்து அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. என்ன தான் நல்லா இருந்தாலும் கம்மியாக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நான் வந்து ஒரு டீமில் இருந்து மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுப்பேன். அப்படி நான் கொடுத்தேன்னா அதில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. அப்படி மட்டும் தான் நான் வந்து கொடுப்பேன். அந்த மாதிரி நான் கொடுக்குறப்ப நீங்களாம் வந்து புரிஞ்சுக்கலாம் எந்த டீம் வந்து வின் பண்ண போகுதுன்னு. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நான் வந்து நிறையா டைம் சொல்லிட்டு 100% ப்ரெடிக்ஷன் வந்து யாராலையுமே வந்து தர முடியாது. நம்மளால் 70 to 80% வரைக்கும் கொடுக்க முடியுதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் பிளேயர்ஸோட டேட்டாஸ் வந்து அக்யூரேட்டாக வந்து இருந்துச்சுன்னா 99% கூட கரெக்டாக வந்து கொடுக்கலாம். ஆனால் அது வந்து கிடைக்காது. எல்லாமே விக்கிபீடியாஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட டேட்டா வந்து எடுக்கிறோம். ஸோ சிலது தப்பாக இருக்குது, ப்ரெடிக்ஷன் வந்து ராங்காக போகும். ஸோ இதெல்லாம் மீறியும் ஒன்று வந்து மாறி தான் வந்து நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. நம்ம சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். அதே நேரம் ஸ்மால் லீக்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு வாங்க. ஸ்மால் லீக்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து சர்வே பண்ண வைக்கும். நீங்கள் கிராண்ட் லீக் மட்டுமே டார்கெட் பண்ணக்கூடாது. அதில் ஒரு டீம் போட்டு அதை எப்பயுமே ரெகுலராக ஒன்று போட்டுட்டு வாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்மால் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்மால் லீக்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிகிட்டே வந்து இருக்கும். வின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிட்டே வந்து இருக்கும். கிராண்ட் லீக் வந்து எப்போ தான் ஜெயிக்கும், எல்லா நாளும் ஜெயிக்க போகிறதில்ல. ஸோ அது ஜெயிக்கிறப்போ அதில் வந்து வரட்டும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்வே பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து சர்வே பண்ணணும்னா ஸ்மால் லீக்ஸ் வந்து போட்டுகிட்டே வந்து இருங்க. அது வந்து உங்களுக்கு லாஸே வந்து ஆகாது. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் டீம் வந்து போட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டே வந்து இருக்கலாம். நான் கொடுக்குறதுல ஒரு 80% பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸ் தான் வந்து விளாட்றாங்க. ஜெயினி வந்து ஜெயிச்சிட்டு வந்துருக்காங்க. கிராண்ட் லீக்கை விட ஸ்மால் லீக்ஸில் அதிகமாக வந்து ஜெயிக்கலாம். தொடர்ந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்து வந்து டீம் போட்டு வந்து நல்லா வந்து வின் பண்ணுங்கள். இப்போ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5-6 காம்பினேஷன், அதாவது புதனும் சுக்கிரனும் சேர்ந்த காம்பினேஷன். புதனும் சுக்கிரனும் சேரப்போ யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னா சூரியன் சம்மந்தப்பட்டவங்க, புதன் சம்மந்தப்பட்டவங்க, சுக்கிரன் சம்மந்தப்பட்டவங்க, சனி சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யாருக்கு வந்து ஆவரேஜாக வந்திருக்கோம்னா குரு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட் வந்து ஹரிகேன்ஸ் வந்து பார்த்தோம்னா மேத்யூ வேர்டு ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து மிச்சல் ஓவன் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். அடுத்து பென் மெக்டர் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து சி வாக்கிம் அவருக்கு பார்த்தீங்கன்னா 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கும். அடுத்து என் சௌத்ரி ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். பேட்டிங் வரப்போ ஒரு 20 ரன்ஸ் அடிக்க வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து டிம் டேவிட் அவருக்கு வந்து நல்லா வந்து இருக்கும். ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கும். அடுத்து பீட்டர் ஹோட்ஸாகுலோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பில்லி ஸ்டாங்க்லி ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமல் வந்து போகலாம். அடுத்து ரியலி மினிட் எடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து நாதன் எல்லிஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ரெனகேட்ஸில் வந்து பார்த்தோம்னா ஜே ப்ரௌனுக்கு அவருக்கு வந்து நல்லா வந்து இருக்கும். ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து எம் ஹாரிஸ் ஒரு 20 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ஜாக் பேசர்மேக்கர் ஒரு மேட்சும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிம் சைஃபர்ட் அவர் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஹச் டிக்ஸான் ஒரு விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து டாம் ராஜர்ஸ் ஒரு விக்கெட் எடுக்க வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து F1 பேட்டிங் வரப்போ ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. பவுலிங் போட்டோன்னா ஒரு விக்கெட் எடுக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடம் சம்பா, கேன் ரிச்சர்ஸ் 2 பேருமே ஒரு விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். மேத்யூ வேர்ட், மிச்சல் ஓவன், என் சௌத்ரி, டிம் டேவிட், கிறிஸ் ஜார்டன்,
பீட்டர் ஹெர்ட்சோக்லு, சி வாக்கிம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிகேன்ஸில் ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் ரெனகேட்ஸில் வந்து பார்த்தோம்னா ஜே ப்ரௌன், ஜேக்கப் பெத்தல், டிம் சேஃபர்ட், வில் சத்தர்லாண்ட், எஃப் ஓனைன், ஆடம் ஜம்பா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெனகேட்ஸில் ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ஜே ப்ரௌன், டிம் டேவிட், மேத்யூ வேட், இவங்க 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.